திரு குமார்ட்ட கேட்போம். திரு குமார், இதுல அவர் கேட்பது போல ஒரு அரசியல் பின்புலம் இருக்குல்ல, இங்க அதை தமிழ்நாட்டை தேர்ந்தெடுப்பது, கன்னியாகுமரியை தேர்ந்தெடுப்பது, அதுல விவேகானந்தர் பாறையில போய் உட்கார்றது அப்படிங்கிறது எதையுமே காரணம் இல்லாம செய்ய மாட்டார்ல ஒரு இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர். அதுல ஒரு அரசியல் இருக்குதானே செய்யும். நீங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பு 3 தேர்தலில் அவர் உத்தரகாண்ட் போனது, கேந்திரநாத் போனதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. அதை போல தான் இந்த தேர்தலில் அவர் கடினமான இந்த வயதில் இவ்வளவு ஹார்ட் ஒர்க். அவர் வந்து ஸ்டார் ஸ்பீக்கர் பாரதிய ஜனதா கட்சியில். அவருடைய பிரச்சாரங்களெல்லாம் நம்ம டெய்லி விவாதிச்சிருக்கிறோம். கடினமான உழைப்பு, இந்த வெயிலில் அவர் உழைத்து அவர் நம்முடைய சகோதரர் தூத்துக்குடி செல்வம் சொன்னது போல 8 வயதிலிருந்து அவர் தியானத்தை மேற்கொள்ளக்கூடியவர். 8 வயதிலிருந்து அவர் இந்த தியானத்தை தினமும் பண்ணக்கூடியவர். 4 மணி நேரம் ஓய்வு, 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஆன்ம பலம் பெற்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த பிறகு அவர் மனதுக்குள்ள வேண்டி இருக்கிறார். இந்த முறை விவேகானந்தர் மண்டபத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் நாளைக்கு முடியுது, ரைட்? நீங்க சொல்றது ஜூன் 1ஆம் தேதி தேர்தலே முடிஞ்சிருது. அப்புறம் தேர்தல் நடத்தை விதியே முடிஞ்சிரும். ஜூன் 4ஆம் தேதி தான் ரிசல்ட். நடுவுல ஜூன் 2, ஜூன் 3 இருக்கு. அந்த 2 நாள்ல அவர் வந்திருந்தாருன்னா யாருமே கேட்க போறது இல்ல. எம்சிசி அமல்ல இருக்கும்போது வரணும். தேர்தலுக்கு முன்னாடி 1ஆம் தேதி தேர்தல் முடிஞ்சு வந்திருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லையே. 2ஆம் தேதி தியானம் பண்ணிருக்கலாம், 3ஆம் தேதி தியானம் பண்ணிருக்கலாம், அப்புறம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. இல்ல, இதுக்கு முன்ன 2 தேர்தலையும் இதை பண்ணியிருக்கிறாரு. அன்னைக்கு யாருமே வட இந்தியாவில் யாருமே இதை பற்றி பிரச்சனை கிளப்பல. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் புதுசாக அதை திரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அதுக்காக வழக்கே தொடுத்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தில் புகார் செய்திருக்கிறார். ஒரு மனிதருடைய அடிப்படை உரிமையை, வழிபாட்டு உரிமையை, தியாகம் செய்யக்கூடிய உரிமையை தினமும் வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதரை தடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த நாட்டில் எந்த அரசியல் சட்டத்துக்கும் கிடையாது, எந்த ஆணையத்துக்கும் கிடையாது. அவர் ரெகுலரா செய்யற 31ஆம் தேதி வராம ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்கு சொல்றேன். அவரை வந்து அவருடைய இஷ்டம், அது வேற விஷயம். 2ஆம் தேதி வந்திருந்தா இந்த சர்ச்சையே வந்திருக்காதே. அப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வரணும்னு பிளான் பண்ணி தானே வராங்க. 2ஆம் தேதி தினமே அவருக்கு ஷெட்யூல் இருக்கிறது. தினமும் ஷெட்யூல் இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை விவேகானந்தர் மண்டபத்தில் இந்த கன்னியாகுமரி மக்கள் பாதிக்கப்பட்டு நடுரோட்ல கையேந்தும் போது ஏங்க பிரதமர் வரல? ஓகே சார், சூர்யா சார் தெளிவா கொஞ்சம் இருங்க. நான் நீங்க பேசும்போது தலையிடல, நான் தெளிவா சொல்லுகின்றேன். 1950 இந்த நாடு விடுதலை அடைந்த பிறகு, விடுதலை அடைந்த இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமர். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வெள்ளத்துக்கு வரலங்கிறதுக்கு அன்னைக்கு தான் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. அவர் அன்னைக்கு மிக முக்கியமான வேலை என்று அப்பவே செய்திகள்லாம் வந்திருக்கிறது. அன்னைக்கு வர முடியவில்லை. அதற்கு மற்ற உள்துறை அமைச்சர் வந்தார், பினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க. என்னென்ன செய்யணுமோ அதுக்கான நடவடிக்கை எல்லாம் அவங்க எடுத்தாங்க அல்லவா? முதலமைச்சர் பிரதமர் வரணும் தான். நானே அதை சொல்லியிருக்கிறேன், அன்னைக்கு வந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால அது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. அன்னைக்கு இருக்கிற ஷெட்யூலை பற்றி நம்ம பார்த்தா தான் தெரியும். அதை போல ஒரு சில முக்கியமான கடமைகள் இருந்ததுனால தான் அன்னைக்கு வர முடிந்திருக்கிறாரு. அவர் இல்லை என்றாலும் கூட அதற்கு பொறுப்பானவர்கள் அன்று வந்தார்கள், அதிகாரிகள் வந்தார்கள். அதனால அதெல்லாம் நம்ம வந்து காரணமாக சொல்ல முடியாது. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவர் இங்க வந்ததற்கு ஒரு தவறான காரணத்தை கற்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ரொம்ப எளிமையானவர். அவர் தாயார் இறந்த பொழுது கூட, கடந்த ஆண்டு அவர் தாயார் இறந்த பொழுது கூட அவருக்கு தகவல் தெரிந்தவுடன் 2 மணி நேரத்தில் காலையில் 3:30 மணி 4 மணிக்கு அவருக்கு தகவல் தெரிந்தவுடன் காலையில் வந்து யாரும் வர வேண்டாம், எந்த ஆரவாரமும் வேண்டாம். நினைத்திருந்தால் ஒரு பிரதமராக இருந்தால் 5 நாளைக்கு அதை அந்த சடங்குகளை நடத்தி உலகத்தில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வர வைத்து அதை பெருசாக பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணல. என் குடும்பத்தில் என் தாயார் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தவர், என் குடும்ப வழக்கப்படி என்னென்ன செய்தால் போதும் என்று அந்த சடங்கை செய்து முடித்தவர் பிரதமர் மோடி. அவரை குறை சொல்லாதீர்கள் தயவு செய்து என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடம். திரு இதயத்துல்லா, வணக்கம். நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இதுல ஒரு தனிப்பட்ட நபருடைய வழிபாட்டு உரிமை இல்ல, அவருக்கு வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுப்பதற்கான உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அவர் பிரதமருங்கிறதுனால அவருடைய தனிப்பட்ட உரிமையை நீங்க எப்படி மறுக்க முடியும்னு அவர் கேட்கிறார். குமார்,
நீங்க சொல்வதிலேயே ஒரு வார்த்தை இருக்கிறது, தனிப்பட்டவர் பிறகு பிரதமர். பிரதமர் என்று வந்த பிறகு எல்லா மதங்களுக்கும் பொதுவானவர். அவரு விவேகானந்த மண்டபத்துக்கு சர்ச்சைகள் போக கூடாது நான் சொல்லல. அப்புறம் இப்ப நீங்க பிரதமரா இருந்தா எல்லா இடத்துக்கும் போகணும், இர மதங்களை தூஷணம் பண்ணக்கூடாது. விவேகானந்தர் ஏன் இன்னைக்கு விவேகானந்தர் மண்டபத்துக்கு வர்றாருன்னா, கல்கத்தாவுல தேர்தல் நடக்க போது அங்கே ராமகிருஷ்ணா மிஷன்ல அது இந்து மதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனுக்கும் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாஜகவினருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு 2 நாளைக்கு முன்னால. அதை சரி செய்வதற்கும் விவேகானந்தர் மண்டபத்தில் போய் உட்கார்ந்தா கல்கத்தாவிலையும் வடக்கையும் ஓட்டு விழுகும் நினைக்கிறாரு. விவேகானந்தர் வேறு, பிரதமர் மோடி வேறு. முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிந்து கொள்வோம். ஒரு மதத்தை பற்றி சிந்திப்பவர், ஒரு மதத்துக்காக வாதாடுபவர் மதவாதி. எல்லா மதங்களும் ஒரே உண்மையை சொல்லுகிறது, எல்லா மதங்களையும் மதிப்பவர் ஆன்மீகவாதி. அப்படி சொன்னவர் தானே விவேகானந்தர். ஆன்மீகவாதி விவேகானந்தர் ஆன்மீகவாதி தானே. அதைத்தான் நான் சொல்றேன். அவரோட இடத்தை இவர் தேடி வராருன்னு நீங்க வரவேற்கணும் தானே. இது இல்லமா, இது ஆன்மீக பயணம். அது தேடி வந்தாலும் நான் என்ன கேட்கிறேன், இவர் தன் மதத்தை பத்தியும் புரியல. இந்து மதம் தடை செய்யப்படும் காங்கிரஸ் வந்தான்னு சொல்றாரு. அப்ப இந்து மதத்து மேலே நம்பிக்கை இல்லாதவர் மோடி. இந்து மக்கள் 2ஆம் தர குடிமக்களாக ஆவார்கள் என்று பிரதமர் மோடி சொல்றாரு. அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் மீது அவருக்கு எந்த விதமான அவங்கள்ட்ட பலமா இருக்காங்கன்னு தெரியல. நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, விவேகானந்தர் சொன்னது என்ன தெரியுமா, இந்துக்களுடைய மூளை அல்லது உயிரும் இஸ்லாமியருடைய உடலும் சேர்ந்தால் இந்தியா மிக சிறப்பாக இருக்குன்னு சொன்னவர். ஆனா இவர் முஸ்லிம்களுக்கு எதிராக நான் பேச மாட்டேன், பேசினா நான் தகுதி இல்லாதவன், மனிதனாக இருக்க தகுதி இல்லாதவன், பிரதமராக இருக்க தகுதி இல்லாதவன் சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் நேத்து கூட முஸ்லீம் விரோத பேச்சு அவர் பேசுறாரு. நான் எதுக்கு கேட்கிறேன்னு சொன்னா, ஒரு மதவாதியா இருக்கக்கூடியவர் இந்த பிரதமர், இவர் ஆன்மீகவாதியா இருந்தா இப்படி பிற மதங்களை தூசணை செய்ய மாட்டார். அதை விட கடவுள்னா யாரு? இப்ப ராமரை பத்தி சொல்றாருன்னா, குகனோடு 5வரானோம், குன்று சூழ்வான் மகனோடு 6வரானோம், விபீஷனை பார்த்து நின்னோடும் 7வரானோம் சொன்ன அந்த ராமர் கொஞ்சம் குறுக்கீடு வேணாம், தயவு செய்து குறுக்கீடு வேணாம். நான் குறுக்கிடல, நாகரிகமா கொஞ்சம் என் பேச்ச கொஞ்சம் கேளுங்க. அதாவது ராமர் எப்படிப்பட்டவர்? தாழ்த்தப்பட்ட வேடவனாக இருந்தாலும், குரங்கினமாக இருந்தாலும், அரக்கனாக இருந்தாலும் என்னுடைய சகோதரன் என்று சொன்னவர். ஆனா இவர் முஸ்லிம்களை காரில் அடிபடக்கூடிய நாய்க்குட்டின்னு சொன்னவர். அப்ப இப்படிப்பட்ட ஒருவர் 2 விதமான ஒரு வேடம் தரிக்கிறாரு. சமூக நீதி அப்படின்னு பேசுறாரு. ஆனா கடந்த 10 வருஷமா பொதுத்துறை நிறுவனங்களை எதையும் உருவாக்கி அந்த ஓபிசிகளுக்கோ எஸ்சிகளுக்கோ வேலை கொடுக்கல, இருக்கிறத வித்து அவங்க வேலையை காலி பண்ணாரு. 30 லட்சம் வேலை இன்னைக்கு, அதுல 25 லட்சம் வேலை ஓபிசிகளுக்கும் எஸ்சிகளுக்கும் சேர வேண்டிய வேலையை தடுத்திருக்காரு. ஆனா பேசுவது சமூக நீதி, பேசுவது மானம், இடை பேணுவது காமம்னு கம்பர் சொல்றாரு. இவ்வளவு ஒரு மோசமா மதங்களை புரியல, கடவுளை புரியல, தன் தாய் உயிரோட இங்க வரதுல என்ன பிரச்சனை சொல்றாரு. அவர் 2 நாள் தியானம் பண்றதுல என்ன பிரச்சனை? ஆனா தாய் இறந்து போன பிறகு நான் அவதாரமாக விட்டேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய, அவரே சொல்றாரு, பைத்தியக்காரர்கள் தமாக என்னை நினைப்பார்கள் என்றாலும் நான் சொல்லுகிறேன் என்று சொல்றாரு அவரு. கொஞ்சம் என்னைய கொஞ்சம் நான் பேசுவது நான் கொஞ்சம் அனுமதிங்க. அதாவது எல்லாரும் அமைதியா அனுமதிச்சுட்டே இருக்கோம். நீங்க கன்னியாகுமரி மாட்டுக்கு வாங்க. கொஞ்சம் அந்த விவரம் கூட தெரியல அவருக்கு. கடவுள் யாரு? மகாகவி பாரதி என்ன சொல்றார் தெரியுமா? ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோன திருக்கு முழுவெண் வேணியன், அது மட்டுமல்ல கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் அறிந்தும் அறியாத பரம்பொருள் ஒன்று என்று பாரதி பாடுறாரு. சரி, அதை விட அருமையா பாடுறாரு. சார் நான் குறை சொல்லல, நல்ல விஷயம். இங்க வாங்க சார், இங்க வருவோம், டாபிக் வருவோம் சார். சார் உங்க இலக்கிய புலமையை நான் ரொம்ப ரசிக்கிறேன், பாராட்டுறேன். டாபிக் வரும். நீங்க ஆன்மீக பயணம்ங்கறீங்கமா, அது தவறுமா? இது மதவெறி பயணமா? இது எப்படி? விவேகானந்தருக்கும் மதவெறிக்கு என்ன சம்பந்தம்? விவேகானந்தருக்கும் மதவெறிக்கு என்ன சம்பந்தம்? விவேகானந்தருக்கு மதவெறி இல்ல. விவேகானந்தர்
போய் பார்க்க போற இவருக்கு மதவெறி இருக்குன்னு சொல்ல வர்றேன். ஆ. இவ்வளவு தேர்தல்ல Okay. 2.5 Okay. மாசமா Right. Break அவருடைய போணும். மதவெறிய உலகமே கண்டிச்சுக்கிட்டு இருக்குமா? ஓகே ஓகே திரு செல்வம் சுருக்கமா அப்புறம் பிரேக் போணும். திரு செல்வம் சுருக்கமா ஒரு நிமிஷம். நான் சொல்லவே இல்ல. உங்களுக்கு அதான் பேச வேண்டிய விஷயம் பேசல. அப்ப சகோதரி இவங்களுக்கு 4 விஷயத்துல பயம் இருக்குமா? ஒண்ணு என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மக்களிடத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வாக்கு, இன்னும் சொல்ல போனா பிரதமராக இந்த நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமும் முகவரியுமாக அறிவிக்கப்பட்டு பிரதமர் வேட்பாளர் இவர்தான் என்று அறிவிக்கப்பட்டு தேர்தல் களத்தில் நிற்கிற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை பயம். மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா அமித்ஷா அவர்களுடைய திட்டமிட்ட தேர்தல் வியூகம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுறதுல காங்கிரசுக்கு தகுதி இல்ல. பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா அவர்கள் காலத்திற்கு பிறகு ஒரு யோக்கியமான தலைவர், ஒரு இளைஞர், படித்தவர், பண்பாளர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் வந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி கிராமங்களிலே வேறு ஊன்றி விட்டது, விழுது பரப்பி நிற்கிறது, விருட்சமாக 2026 வளர்ந்து விடும். 4ஆம் தேதி தெரிஞ்சிரும்ல நீங்க சொல்றது. இவங்க பேசுறாங்க 4ஆம் தேதி நிரூபணம் ஆயிடும்ல நீங்க சொல்றது. உறுதியா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.